ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது செய்கிறோம் பார்க்கலாமா? இன்றைக்கி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்காரை அடிசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கு நம்ம சிறுபருப்பை நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் சிறுபருப்பு போட்டிருக்கேன். ஒரு சட்டியில் வச்சு ஸ்லோலே வைங்க, ஸ்டவ் ஸ்பீடு வைக்காதீங்க. ஒரு பக்கம் நான் வெள்ளத்தை பாகு காய்ச்சிறேன். சரிங்களா? கொதிக்கிட்டோம், அது வெள்ளம் கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பார்ப்போம். பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சின்னு இருக்குது. நம்ம இந்த கடாயில் பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 100 கிராம் அரிசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் அரிசியை போட்டு நல்லா வறுங்க. அதாவது அரிசி வறுபடக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு ஸ்லோவில் வச்சு வறுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அரிசி நல்லா ஸ்லோலேயே வறுக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்து எடுத்துட்டு ஒரு சட்டியில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்லோலே தான் வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் இது ஏன்னா இது ஸ்பெஷல் ஸ்வீட் இல்லை, அதனால் பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன். நல்லா நான் சட்டியில் கொட்டி நல்லா கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் பாலை ஊற்றுறேன். 1 லிட்டர் பசும்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா, அதாவது ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க, பால் அடி பிடிக்கும், பால் திரிஞ்சிரும். சரிங்களா? ஏன்னா தண்ணி ஊற்றாத பால் இல்லை, அப்படி கட்டியாகவே அப்படி கொதிக்க ஸ்லோலியே நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நல்லா இந்த பால் கொதித்து சுண்டி வரும். அந்த நேரத்தில் நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு களைஞ்சிக்குவோம். ஏன்னா மண் கல் ஏதாவது இருக்கோ இல்லையோ நம்ம களையிறது நல்லது. சரிங்களா? களைஞ்சி அதில் போடுங்க. அதில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையாக நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவசரமெல்லாம் இது செய்ய முடியாது. சரிங்களா? அது பாருங்கள், அரிசியும் பருப்பும் நான் களைஞ்சி அதில் போடுறேன். பாருங்கள், பால் கொதிக்கலை, கொதி வரப்போ பக்குவத்தில் இருக்குது. ஸ்லோவில் தான் இருக்குது பாருங்கள். இது எனக்கு ஒரு எப்படியும் ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு. ஸ்லோலியே வச்சு செஞ்சேன் பொறுமையாக. பாருங்கள், நல்லா களைஞ்சி அரிசி அதில் போடுறேன். போட்டு நல்லா கொதி வந்தோன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எல்லாத்தையும் அரிசியை நான் களைஞ்சி போட்டேன். அரிசியும் பருப்பையும் களைஞ்சி போட்டு அதுக்கு தேவையான உப்பு எதுவுமே போடாதீங்க, பால் திரிஞ்சிரும். உப்பு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பருப்பு அரிசி போட்டு அதை பாருங்கள், பால் கொதிச்சு வந்துருச்சு. கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிடுங்க. ரொம்ப ஸ்லோவில் வைங்க. சின்ன ஸ்டவ்வில் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்டவ்வில் வைக்காதீங்க, பால் ஊற்றிக்கும். சரிங்களா? இது தண்ணி எதுவுமே போடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஏலக்காவையும் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா? எல்லாமே இதில் போடுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு வெல்லமும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போது நம்ம இதை மூடிட்டேன். தட்டு போட்டு ஒரு 1/4 ஹவர் மூடி வைங்க. அதை பாருங்கள், ஏலக்காவும் சக்கரையும் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள், பாதி சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த பருப்பெல்லாம் பூக்கணும். அதனால் பாலும் சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா திருப்பியும் போட்டு நம்ம மூடி வைப்போம் ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிண்டுங்க. பால் அடி பிடிக்காத அளவுக்கு, இல்லைன்னா காந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் நெய்யும் முந்திரியும் நல்லா வறுத்துக்குவோம். திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். எனக்கு அந்த முந்திரி திராட்சை ரொம்ப அந்த பொரிஞ்சிட்டா எனக்கு பிடிக்காது. அதனால் நெய்யை இறக்கி வச்சிட்ட பிறகு நான் திராட்சையை போடுறேன். முந்திரியை வறுத்துட்டேன், அதனால் இறக்கி வச்சிட்றேன். அதுக்கு இப்போ நான் திராட்சையை கொட்டுறேன். சரிங்களா? கொட்டி ஒரு கிண்டுனா போதும். ரொம்ப அது காந்து வந்துட்டாலும் அதே டேஸ்ட்டு, டேஸ்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா சுண்டி வரட்டும். ஸ்பீடில் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் நேரம் ஸ்பீடில் வச்சு அது நல்லா சுண்டி வந்துடும். கிண்டிக்கினே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஏன்னா பாலுன்றதுனால கொஞ்சம் பக்குவமாக செய்யணும். சரிங்களா? தெரிஞ்சிட்டா அதோட டேஸ்ட்டும் மாறிடும், வேஸ்ட்டு நம்ம செஞ்சு. இப்போ நம்ம வெல்லம் பாகு எடுத்து ஊற்றுறேன் நான், வடிகட்டி தேவையான அளவு ஊற்றுறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் பார்த்துட்டு திருப்பியும் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஸ்லோவில் தான் இருக்குது பாருங்கள், இந்த கொதி வராத அளவுக்கு. இல்லைன்னா அது வெல்லம் ஊற்றுறதுக்கு பால் இதுவாகிடும், திரிஞ்சிரும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் செய்வோம் நம்ம. ஏன்னா இது ஸ்பெஷல் ஸ்வீட் இல்லை, அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஏலக்காவை நான் அரைச்சி வச்சதை எடுத்து அதில் கொட்டுறேன். கொட்டி நல்லா கிண்டிக்குங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை எடுத்து கொட்டலாம். சரிங்களா? நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு முந்திரி ஸ்ரீப்னிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நடுவில் ஸ்டக் ஆகிடுது, அதனால் போட முடியல. சரிங்களா? பாருங்கள், முந்திரி திராட்சை நெய் ஊற்றிடுறேன் நான். அதில் கொட்டிட்டு நல்லா கலக்குவோம். சரிங்களா? கலக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் நெய்யாக சேர்ந்து கலக்கணும். சரிங்களா? அது நம்ம அந்த கிடவில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வர்ற அளவுக்கு இந்த நெய்யெல்லாம் அது இழுத்துக்கும். இழுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி நெய் போட்டு ஒரு 3 முறை நல்லா கிண்டிக்குங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பால் தானே, அந்த பாலில் இருக்க நெய். ஏன்னா பசும்பால் வேறு, அது நெய் பால் நல்லா கொழப்பு க்ரீம் மாதிரி, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள், ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஒரு முறை ட்ரை பண்ணேன், நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் புளியார் சத்திக்கு செய்யலான்னு நினச்சேன். என் பொண்ணு முதல்ல செய்ய வச்சுட்டா. பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டிருக்கேன்.
அதை நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்காரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு சொல்லுங்கள்.